இனிமேதான் சாதிக்க. என்ன தங்கவில்லை, உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன திருப்பி திருப்பி அவளை சொல்லியும் உன்னை காலில் விழ சொல்றான்னா மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி இல்ல? மனசுல வச்சுட்டு பண்ண மாதிரிலாம் இல்ல. அவருக்கு என்னன்னா, மச்சான் எக்கர் கட்டு போனாலும் பரவாயில்ல, தன்னை யாரும் ஊருக்குள்ள ஒன்னும் சொல்லிடக்கூடாது. அடுத்த தேர்தலில் தலைவராக முடியாதுல்ல, அதுதான். மொத்தத்துல நீ வளர்றது அந்த ஆளுக்கு பிடிக்கலப்பா. உண்மை வெளியில வரக்கூடாது. ஏப்பா தண்டபாணி, பொண்ணு கேட்டு வந்திருக்கிறது நீ, பேசாம இருக்கிறிய? பொண்ணு பார்க்க வரும் தெரியும்ல, பொண்ணோட அப்பா வீட்டுல இருக்கிறது இல்ல, அவன் வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். ஏன் நம்மளை பார்த்தா மனசால தெரியலையா? அப்ப அவன் வந்த உடனே உட்காந்து பேசுக, நான் இங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். உக்காரு. ஏண்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்? பொம்பளைக்கு பேச என்ன வேண்டி கிடக்குது? அதான் தெரியாது, ஏதோ வாயை விட்டுடுச்சு, ஒன்னு ரீக்குன்னு ஏந்துக்கிறிய. இதுவா தெரியாது? மருமகளை கண்டுபிடிக்க வந்திருக்கு, தெரியாதான்? தெரியாது. அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறீங்க. என் பையன் செல்லக்கண்ணுக்கு உங்க பேத்தி சந்திராவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், என்ன சொல்றீங்க? பொண்ணு தாண்டா வைக்கப்படணும். இப்படி கேட்டிருந்தா முதல்லயே பொண்ணை வர சொல்லி இருப்பேன். கிளியாம்பா, பொண்ணை கூட்டிட்டு வா. கூட்டின்னு வா. என்னம்மா நிக்கிற? பெரியவங்களை கும்பிட்டுக்க. கும்பிட்டுக்க. உக்காரு உக்காரு உக்காரு. நட்டுக்கு இருக்காத பாரு. அப்புறம் என்ன, தாம்பளத்திட்ட மாத்திக்க வேண்டியதானே? மாத்திக்குவோம். எங்க எங்க தங்க வேலை காணா? எதுக்கு அவன் வந்துட்டுவேன்? அப்புறம் எதுக்கு அப்படி வீங்கிக்கின? தம்பி வந்துட்டானே. ஏங்க பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு தெரியுமில்ல, எங்க போனீங்க? இவங்க எல்லாம் யாரு வர சொன்னது? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு இப்ப இஷ்டம் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்களை சொல்லி அனுப்புறேன். அன்னைக்கு அப்பா சொன்னா சட்டானே. அப்ப சொன்ன, இப்ப எனக்கு இஷ்டம் இல்ல. மனுஷாளுங்க மாறும்போது நம்மள மாற வேண்டியதானே? நீங்க உட்காருங்க. அவனே எது கேட்டு கிடக்குறீங்க? கிழவன் சொன்னா சரத்தான். இத பாரு, பொண்ணுக்கு அப்ப நானு. வீண் பேசலாம் வேணாம், எல்லாரும் எழுந்து வெளியே போக சொல்லு. இந்த வீட்டுல தலானியில இருந்து ஒண்ணுக்கு வாய் பெருசா போச்சு. அந்த பெருசா இருக்கிற வாயை பிடிச்சு தச்சு வச்சா எல்லாம் சரியா போயிடும். தலகாணி வாய கூட தைச்சிடலாம். ஏய், என்ன சாப்பாடு போடுற நீ? ஒழுங்கா போடுறதா போடு, இல்ல போயிட்டு நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இந்த கடமைக்கு பண்ற வேலை வேணாம். இஷ்டம் இல்லாம போடுற சாப்பாடை சாப்பிடறத விட விஷத்தை சாப்பிடலாம். நீங்க விஷத்தை சாப்பிடணும். நம்ம பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுங்க. குடிச்சிட்டு சந்தோஷமா போய் சேரட்டும். என்ன பேசுற நீ? மாமா மச்சான் உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. பொண்ணு கேட்டு வந்தவங்களை எதுக்குடா வெளியே அனுப்பிச்சே? இப்ப நான் ஒழுங்கா சாப்பிடணுமா வேணாமா? அவன் 1008 பிரச்சனை இருக்கிறான், இதுல அழுதுகிட்டே வேற சாப்பாடு போடுறான். போட்டோ தின்னுட்டு எழுந்து போகணும், எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பம்பு வளர்த்து கிடக்குற? உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. அவங்க வேலையை பார்த்தா போதும். அது சரி, அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஜென்மம்னு கிடக்கிறது? சந்திரா சாப்பிட்டதா இல்லையா? இல்ல. ஏன்? கூப்பிட வர மாட்டேங்குது. தேம்பி தேம்பி அழுதுன்னு படுத்துன்னு கிடக்குது. சந்திரா, சந்திரா, இந்த மிரட்டலுக்குலாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்ப நீ வர போறியா இல்லையா? குணம் போனபடி ஆடுறானுவ. உட்கார், உட்காரு சொல்றல. உட்காரு, எந்திரி, உட்காரு, உட்காரு. இப்ப எதுக்கு அழுவுற நீ? சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இத பாருமா, பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சாப்பிடு, சாப்பிடுமா. ஏய், இப்ப நீ சாப்பிடல, அப்புறம் என்கிட்ட உதவாங்க சொல்லிட்டேன். சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறானே? அது சாப்பிட்டா சாப்பிடுது, சாப்பிடாட்டி போகுது. ஓவையில பட்டியா கிடக்கு போகுது. என்னமோ தினம் வந்து இவர் தான் ஊட்டி விட்டு போற மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல, கிழமை கண்டுக்காம போகுது இல்ல, அதான் தலைக்கு பெருந்தரம் ஆயிடுச்சு. நீ சாப்பிடா மட்டும் போயேன், பேசிக்கிறேன். நீ சாப்பிட வச்சது போற, எந்திரிச்சு போற.
சாப்பிட வைக்கிறாராம். நீ அழுவாதம்மா, நீ அழுவாத. என் ராசாத்தி இல்லை, கண்ணு கண்ணு அழுவாதம்மா. பாட்டி நான் எதுக்கு இருக்கிறேன், நீ அழுவாத. அவன் கிடக்குறான், அவன் ஒரு முசுடு. நிலாவை பார்த்து நாய் குலைச்சிருந்தா நிலாவுக்கு வாய் வலிக்கும். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம பொறிஞ்சு தள்ளிட்டு போறான். நீ கவலைப்படாத கண்ணு. செல்ல கண்ணை உனக்கு கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்க அப்பன் கிடக்குறான், அவன் என்ன பண்ணுவான், எங்களை மாரி என்ன நடக்கும். நீ சாப்பிடு. அது இல்ல பாட்டி, வேற எது? அங்க அவரு சாப்பிடாம இருப்பாரு. அவரு நீ சாப்பிடு கண்ணு. அவனை சாப்பிட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு இல்லையாம்பா. அந்த லட்டு எடுத்து கொடு, பிடிச்சதெல்லாம் வேணாம் போகுது. நான் போய் அவனை சாப்பிட வச்சுட்டு வரேன். செல்ல கண்ணு, பாட்டி பாட்டி, நல்ல விஷயம் சொல்றேன் கால்ல விடா, நல்ல விஷயம் சொல்றேன் கால்ல விடான்னு அடிக்கடி சொல்லுவேன் பாட்டி. நான் உன் கால்ல விழுந்து கிடக்குறேன் பாட்டி. நம்ம வீட்டுல நடக்க வேண்டிய நல்ல விஷயத்த நீதான் பாட்டி நடத்தி வைக்கணும். எல்லாம் நல்லபடியா நடத்தி வைப்பியா? நீ எழுந்திரி, நீ எழுந்திரி. அழுவாத அழுவாத. போய் அப்படி உட்கார், நீ உட்கார், நான் சொல்றேன். இப்படித்தான் அந்த பொண்ணு உன் மேல இருக்க ஆசையை வெளியில சொல்ல தெரியாம அழுது காட்டிட்டா. நீ ஆம்பளை, நீ எதுக்குப்பா கண்ணுல தண்ணி வைக்கிற? ஏன் நான் இல்ல, உங்க தாத்தா இல்ல, எங்களை மீறி என்ன பண்ணிட முடியாம? உங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம என் உசுறு போகாது. நீ கண்ணத்தோட அழுவாத. பாலாம்பா, மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? அவர் என்ன சொல்லுவாரு? மொத்தத்துல நீயும் அப்பாவும் சரியில்லை. தம்மான் துண்டு பையன் அவன் அக்கா மாமான்னு கூட பாக்காம வீட்டை விட்டு வெளியே போங்கன்ற. அதை பார்த்துட்டு நீங்க சும்மா தானே இருந்தீங்க. நான் அவனை சமாதானப்படுத்தலாம் பாக்குறதுக்குள்ளதான் திடுத்துப்படி எழுந்து ஓடுறீங்க. சரி சரி, நீ எதுக்கு கண்ண கசிக்கிட்டு நிக்கிற? அழுவாத. எப்பா இந்த பாரு செல்லக்கண்ணு, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு உனக்காகவே பிடிச்ச லட்டு நீ சாப்பிடாம இருப்பேன்னு சந்திரா தான் கொடுத்து அனுப்பிச்சா. சாப்பிடுப்ப ஒரு வாய் சாப்பிட்டு. என்ன மாப்பிள்ள, ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் பையன் அடிக்கிறீங்களா? பையன் தப்பு பண்ணா அடிச்சு திருத்தணும், இல்ல உங்க பையன் மாதிரி ஆயிடுவான். வீட்டுக்கு வந்தவங்கள அவன் அவமானப்படுத்தி அனுப்புறான். அவன் வீட்டுல செஞ்ச பலகாரத்தை ருசிச்சு சாப்பிட்டு இருக்கான். என் பிள்ளைதான் தப்பு பண்ணிட்டான். நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஆள் தானே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்டா என்ன வெளியில போய் சொல்ற? எனக்கு உரிமை இருக்கடான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். எப்ப மச்சான் 10 பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டானோ அப்பவே அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எந்த ஒட்டு வரவில்லைன்னு நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பாருங்க, நீங்களும் மாமா எப்ப வேணாலும் இங்க வாங்க. என் மாமனார் மாமியாரா அவனுடைய அப்பா அம்மா இங்க வரதா இருந்தா தயவு செய்து வராதீங்க. இத பாருங்க மாப்பிள்ள, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். தர்மரும் துரியோதனனும் அடிச்சுக்கலாம், அது நியாயம். தர்மரும் கிருஷ்ணர் அடிச்சுக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வர்றேன். அடி என்னடா பாட்டி? போலீஸ் தொந்தரவு தாங்க முடியலையா? நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள சாரக்கு போய் சேரணும். அதான் நாங்க பாத்துக்கிறோம் முதலாளி. ஏ நிறுத்துறா, கிளாஸ் வழி வழி ஊத்துற. சோடா ஊத்துறதுக்கு இடம் வேண்டாம். சந்தோஷம் குறைவா இருக்கும் போது சரக்கு அதிகமா இருக்கணும்பா, அப்போதான் கிக் ஏறும். நான் எவ்வளவு பெரிய சந்தோஷத்துல இருக்கேன், நீ என்னமோ சந்தோஷம் பத்தலைங்கிறிய. அட போப்பா, இப்பதான் விரிசலே விழுந்திருக்கு. செவுரே பழந்து விழணும், மண்ணோடு மண்ண அழிஞ்சு போகணும். அப்போதான் எனக்கு சந்தோஷம். டேய், ஒட்டிக்கிட்டு இருந்த அவனுக்கு 2 பேரையும் எதிரும் புதிரும் ஆக்குனதே பெரிய விஷயம்டா. அது பத்தாதுப்பா, ஊர் மத்தியில வச்சு என்ன அவமானப்படுத்தினாங்கள, அந்த தங்க பாண்டிய தங்க வேலும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி உருளணும், ரத்தம் கொட்டணும். அப்பதான் என் மனசு திருப்தி அடையும். அத்தை, நீங்க என்ன பார்க்க வந்தப்ப சங்க மூக்கத்தை செஞ்சு சரிசமமா கல்லு வச்சு நடுவுல மட்டும் ஒரே ஒரு சிகப்பு கண்ணு வச்ச மூக்கத்தைய எனக்காகவே கொடுத்தீங்க. நான் அத எங்க கல்யாணத்தப்ப உங்க புள்ள கையால போட்டுக்கலான்னு எவ்வளவோ ஆசையா இருந்தேன். ஆனா எங்க அப்பா உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த வித ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லி இதை திருப்பி கொடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. டேய், அவன் திருப்பி கொடுத்தது மூக்குத்தி இல்லடா, உன் காதல. நீ கட்டி வச்ச தேன் கூட்டுல தீய வைக்க சொல்லியிருக்கான் தங்கவேலு. பொம்பளை இவ்வளவு தைரியமா திருப்பி கொடுக்குறா, நீ ஆம்பளை சிங்கம்டா, மனச கல்லாய்க்க. நீங்க எங்க தங்கி தங்கி நிக்கிறீங்க? ஒரு காலத்துல உறவுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். கடைசியில என்ன ஆச்சு? அவமானம் தான் மிச்சம்.
யோசிக்காம வாங்க. நான் ஏன் யோசிக்க போறேன்? இனிமே இது நம்ம வீடு மாதிரி. சொன்ன மாதிரி இனிமே நம்ம வீடு தாங்க. வாங்க. உன் தம்பி போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை பாலம்மா. என்னங்க சொல்றீங்க? கண்ட கழுதைங்களோட கார்ல ஏறி சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, வீட்டுல இருக்கிறவங்களாவது என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா? யார் சொல்றதுதான் அவன் காது கொடுத்து கேக்குறான். ஆத்து மேல கோச்சுக்கிட்டு கால கழுவாம வீட்டுக்குள்ள போனான ஒருத்தன். அது மாதிரி என் மேல இருக்கிற கோபத்துல கைலாசத்தோட சேர்ந்து கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் தனக்கு தானே புரியணும். எங்க புரிஞ்சுக்கிறான்? அந்த கைலாசம் வெள்ளங்க பிடிச்சவன், ஊர்ல இருக்க தப்பு தண்டாலாம் ஒண்ணு விடாம குத்தைக்கு எடுத்தவன். அவன் கூட இவனுக்கு என்ன வேலை? எல்லாம் இப்ப தெரியாது, எல்லாம் போக போக புரிஞ்சுக்குவான். இது வரைக்கும் வீட்டுக்கு வெளியே தான் கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க. இப்ப வீட்டுக்குள்ளே கூட்டு போய் விருந்து கொடுக்க ஆரம்பிச்சான். ஓ அருமை தம்பி. சாப்பிட சாப்பிட நல்லா என்ன அது இருக்கு. பந்து கிந்துங்கிறானுங்க? எதை கட்டாலும் ரெட்ட விளையா சொல்றானுங்க. அது என்ன அது பந்து? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? என்னமோ பந்து. ஆ. கும்பிடு என்னங்க இப்படி வந்து உட்கார்றது? இது எங்க வீடு, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். குனிஞ்சு கும்பிடு போடுறானு பாக்காத, குடும்பத்தையே ஒழிச்சிட்டு போயிருவான். அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. கோட்டா நாட்டம் முழிக்கிறான். நாய் போகுது பாரு. அடி செருப்பால. கதவு திறந்து கிடக்க கூடாத. கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வந்து நுழையுது. நம்ம வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து வந்து பூந்துருக்குதே. நம்ம வீட்டுல இருக்கிற நாய் ஒழுங்கா இருந்தா ஊர்ல கிடக்கிற நாய் எல்லாம் ஏன் உள்ள வந்து நுழையுது? அத சொல்லுவேன், நம்ம வீட்டு நாய் சரியில்லை. முந்தா நாள் அப்படித்தான் நம்ம பவுனாம்பா ஒரு பாக்கெட் ரொட்டிய முழுசா கொண்டாந்து கொடுத்தா. நாங்க தான் வச்சேன். நொறுக்கு நொறுக்கு கறி தின்னு இருக்குமே. அதான் திங்குதுங்களே. ஒரு வகையில நாமெல்லாம் சுத்தி வளைச்சு நெருங்கின சொந்தங்க. தெரியுது தெரியுது. என்ன தெரியுது? எங்க முப்பாட்டம் வெப்பாட்டியோட மூணாவது மச்சினிச்சுக்கு ஒண்ணு விட்டு அண்ணன் பையன்னு சொல்லி சொல்றான். என்னங்க? இல்ல இல்ல, ரொம்ப நெருங்கின சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க ஆமாங்க. அடைய மறிக்கொழுந்து, அந்த தொடப்ப கட்டி எடுத்தா சொல்றேன். அப்படி போட்டு வை. இனிமே இந்த பக்கம் வரட்டும், பிச்சு புடுறேன் பிச்சு. ஏன் இப்படி தோண தோணன்னு கத்திக்கிட்டு இருக்க? அதான் நாய் போயிடுச்சுல்ல. பெருக்கணுமா பாட்டி? பெருக்கிறதுக்கா? அப்படி முன்னாடி போடு பாடு. அப்ப நான் வரட்டுங்களா? இருங்க இருங்க, இருந்து சாப்பிட்டு போலாம்ல. இல்லைங்க, இப்ப சாப்பிட்டதே இன்னும் 1 வாரம் 10-15 நாளைக்கு தாங்குங்க. வர்றேங்க. நல்லது, நானும் வரணுங்க. ஐயா வரட்டுங்களா? பிஸ்கோத்துங்க. அந்த கருமத்தை நீ ஏன் சாப்பிட்டு போ. ஐயா வரணுங்க. போ, வராத. ஏன் கழுவுற? இது என்னன்னு படிச்சு சொல்லு. செல்லக்கண்ணு, இன்னொரு தடவை சொல்லு. செல்லக்கண்ணு, இன்னொரு தடவை. ஏன்கா திருப்பி திருப்பி கேக்குற? செல்லக்கண்ணு, இன்னொரு தடவை சொல்லு. ஐயோ செல்லக்கண்ணு, இன்னொரு தடவை சொல்லு. செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு. இதனால சகல மாணவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வர்ற 15ஆம் தேதி நம்ம ஊர்ல பஞ்சாயத்து தேர்தல் நடக்க போகுது. இதுல போட்டியிட விரும்புறவங்க வர்ற 5ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்யலாம். முதல்ல தேர்தல் நிக்கிறீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். வணக்கம். என்னடா இது? நம்ம ஓட்ட வீட்டுல விட்டு வச்சிருக்கான். வீழ்ச்சி போடு மாணிக்கா. ஓட்டுறா சீக்கிரம். ஓட்டுறா. வாங்க. நீங்க ஆவட்டா, நம்ம தலை போட்டு ஓட்டுறா.
போங்கடா போய் எதுக்குடா போஸ்டர் கிழிச்சு போடுறீங்க? நாங்க போஸ்ட் ஒட்ட வேணாமா? உங்களை யாரும் ஒட்ட வேணாம்னு சொன்னது? வேற இடத்துல ஒட்ட வேண்டியதானே? இங்க தான்டா ஒட்டுவோம். தேர்தல்ல நிக்கிறது ஒரு பக்கம் எங்க மாமா, இன்னொரு பக்கம் எங்க அப்பா. இந்த 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒண்ணுதான். ஆனா எது செஞ்சாலும் நியாயமா செய்யணும். எவனாவது போஸ்டர் கிழிச்சிங்க. என்னடா முறைக்கிற?